வச்சுருக்கேன், தயிர் தாளிச்சிருக்கேன், அப்புறம் மாங்காய் போட்டு மீன் குழம்பு பாருங்கள். நல்லா நெத்திலி மீன் நல்லா மாங்காய் போட்டு எப்படி வச்சுக்கிறேன். வெறும் நெத்திலியாக இருக்குதுங்க, நிறையா நெத்திலி தான். இந்த நெத்திலி குழம்பே கொஞ்சமாக தான் கிடைக்குது. நெத்திலி போட்டு நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. அப்புறம் மீன் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெத்திலி மீனும் வறுக்கிறேன். இந்த பாருங்க, நெத்திலி கொஞ்சம் வறுக்கிறேன். இது அப்படியே எண்ணெயில் போட்டால் நல்லாயிருக்குங்க. ஆனால் நான் கிறிஸ்பி எனக்கு வறுத்தமாக பிடிக்குன்றதுக்காக நிறைய போட்டு கொஞ்சம் வறுத்துன்னு. நெத்திலி குழம்பும் நல்லாயிருக்கும், வறுத்தா மீன் நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு குழம்பு. நல்லா மாங்காய்லாம் போட்டு வச்சுக்கோங்க.